மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் வாசிக்கலாமே, எல்லாரும் இணைந்து. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை தேவனுடைய அற்புதமான வசனங்களின் மூலமாய், சத்தியங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வளோ ஒரு நல்ல தேவனை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நன்மையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொண்டு பண்ண விரும்புகிற பிரயோஜனமான நல் விளைவுகளை நாம் ருசி பார்க்காம இருக்கிறோன்னா அதில் என்ன நம்ம அறிந்து கொள்கிறோன்னா, தேவன் வைத்திருக்கிற அவருடைய முறைமையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா, கர்த்தருடைய சத்தியங்களை வசனங்களை எவ்வளோ கேட்டாலும் தேவன் வைத்திருக்கிற மெத்தடில் நம்முடைய லைஃப் அப்ளை ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படி அப்ளை ஆகும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது எப்படி அனுபவிக்கிறது என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரமாணம். கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில் நான் ருசிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசிப்பதுக்கு தேவ சித்தத்தை செய்கிறதின் மூலமாக அதை நான் ருசிக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன்னா என் வாழ்க்கையில் செழிப்பு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில் விடுதலை, என் வாழ்க்கையில் சமாதானம், என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நல் வளர்ச்சிகள், இது எல்லாமே தேவனுடைய சித்தத்துக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு நேராக பரலோகம் திறக்கப்படுது. பூமியில் அவனுக்கான எல்லா அனுகூலத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இப்படி தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது அவனுக்கு என்னவாகாது, வாய்க்காமல் போகும். தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம். அதான் நம்ம வாசித்தோம், கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறவன் அல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்படுகிற ஒரு மனுஷனே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறான். அப்போ இதுக்கு பெஸ்ட் உதாரணம் இயேசுநாதர் எப்படி தேவ சித்தத்தை செஞ்சார். அப்போ அவரே தேவ சித்தத்தை செஞ்சிருப்பாருன்னா, அவருடைய பிள்ளையாக இருக்கிறன்னா இயேசுநாதர் அவர் செய்த தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமான விதத்தில் காரியங்களை செய்ய இயேசுநாதர் எப்படி செய்தார், அதை அவர் எப்படி உபயோகப்படுத்தினார், எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள எபேசியர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை அங்கே சொல்லுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமாய் சொல்லியிருக்கிறது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். நல்லா கவனி, என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு சரீரத்தை ஆண்டவர் அவருக்கு ஆயத்தம் பண்ணினாரு. சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் உமக்கு பிரியமானதாய் அல்லாமல் என்று. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்றாரு. பாருங்க, இயேசுநாதர் சொல்றாரு, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுத்தார். சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தை தேவ சித்தம் நிறைவேற ஒரு பலியாக என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதாக இருந்தபோது ஒன்று அறிந்து கொள்கிறேன், என்னுடைய சரீரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கு.
இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த சரீரம் கூட தேவனுடைய சித்தத்தை செய்ய உபயோகமாகுது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? சரீரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. அதனால்தான் இந்த சரீரத்தை கனவீனப்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை கனவீனப்படுத்துகிற எந்த விதமான செயல்களோ கிரியைகளோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு இந்த சரீரத்தை கூட ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கொடுத்திருக்கிறார். இதை நான் விளங்கி கொண்டா இந்த சரீரத்தை பேணி காக்கிறதுக்கு எல்லா கவனத்தோடு எல்லா தேவ அறிவோடு நான் என்னை நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, இதை அறிந்து கொள்ளும் போது இந்த சரீரம் கூட தேவ சித்தத்தை செய்ய உபயோகமாகுதான். அப்போ நான் கண்டபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கல, கண்டபடி சாப்பிட இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரம் பாருங்க. தேவன் இந்த சரீரத்தை கூட, இயேசுநாதர் சொல்றாரு இந்த 7ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்யும்படி இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்றார். பாருங்க, எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு தேவ சித்தத்தை செய்வதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றத இயேசுநாதர் சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சரீரத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பாருங்க. அதனால் எப்படி வாழ்கிறோம் இந்த சரீரத்தில், இந்த சரீரத்தை பண்படுத்த, இந்த சரீரத்தை உருவாக்க, இந்த சரீரத்தை பலனுள்ளதாக வைக்க, இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்கு நான் எவ்விதமாக உபயோகப்படுத்த ஒப்பு கொடுக்குறேன். இந்த சரீரம் நல்லா இருந்தால் தான் உபயோகமாகும். இந்த சரீரம் நல்லா இல்லைன்னா உபயோகமாகிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன்னா உலகமே அப்படி தானே. உலகத்தில் வாழும் போதும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் பலருக்கு உபயோகமாகுது. சரீரத்தில் பலவீனங்கள் உபயோகமற்ற ஒரு நிலைக்கு வரும்போது அந்த மனுஷனும் ஆட்டோமேட்டிக்காக உபயோகமற்ற ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறான். அப்போ நம்முடைய விருப்பம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்ம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவரே எப்படி நீர் உமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த சரீரத்தை உமக்கு பிதா நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவ சித்தம் நிறைவேற இயேசு கிறிஸ்து உலகத்தில் மாம்ச அவதாரத்தில் வந்த போதும் அவருடைய சரீரத்தை காக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் செஞ்சார் பாருங்க. கண்டபடி எங்கேயும் சாப்பிட்டாருன்னு பைபிளில் இயேசுனார் கண்டபடி இஷ்டம் போல சாப்பிட்டாருன்னு சொல்லலை பாருங்க. அவர் சாப்பிட்ட விதங்கள், அவர் உடுத்தின விதம், அவர் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்த விதங்கள். அப்போ ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும். கையை வைத்து சொல்லுங்கள், இந்த சரீரத்தை நல்லா வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுக்கணும். பிரயாசம் எடுக்கணும்னா நம்ம கவனம் செலுத்தணும். என்ன சாப்பிட்றோம், எப்படி இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன முயற்சிகள் எடுக்கிறோம். சிலெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நான் சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறேங்க. எதுக்காக வாழ்கிறாங்க? சாப்பிட்றதுக்காகவே. ஏன்னா சாப்பிட்றதுக்காகவே நம்ம வாழலை, வாழ்வதற்காக சாப்பிடும்படி ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஏன்னா நான் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், இந்த சரீரத்தை ஆண்டவர் விரும்புகிறபடி உபயோகப்படுத்தணும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் என் சரீரம் கர்த்தருக்காக உபயோகமான சரீரமாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் கர்த்தர் என வைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இந்த சரீரம் யாருக்கு உபயோகமாகணும்? தேவனுக்கு உபயோகமாகிற சரீரமாக இருந்தால் நீங்கள் தேவ சித்தத்தை கண்டிப்பாக புரிந்து செயல்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாறுறவங்களா மாறிடுறீங்க. இப்போ சொல்கிறாரு, நான் எதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு, எதற்காக நான் பிறந்தேன், எதற்காக நான் வந்திருக்கிறேன், எதற்காக நான் வாழ்கிறேன் என்பதை என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எனக்கு நான் விளங்கி இருக்கிறதுனால இயேசு நான் சொல்கிறார், இந்த சரீரத்தை கூட என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு உபயோகமாக என் சரீரத்தை நான் மாற்றுறேன். அதனால்தான் அந்த சரீரத்தை ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் நிறைவேற இயேசுநாதர் சொல்றார், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. என்னுடைய போஜனமே, அவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையினுடைய போஜனமே என்னவா இருந்துச்சுன்னா பிதாவினுடைய சித்தத்தை செய். அந்த பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு வரைக்கும் இந்த சரீரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சரீரத்தை துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது பாருங்க. டிஸ்ஆனர் பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. இந்த சரீரத்தை கெடுதியான காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு
இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, இப்படி ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு ராஜாவை உங்களுக்கு காண்பித்து, அவன் பாருங்க, அவன் ஒரு புறஜாதியானவனாக இருந்தான். அவனுடைய முப்பிதாக்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, விக்கிரங்களை ஆராதித்தவர்கள். ஆனால் அவனை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தெரிந்து கொள்றார் பாருங்க. அவனுடைய சரீரத்தை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அவனை தெரிந்து கொள்றார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு, கோரேஸ் ராஜாவை குறித்து அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, அவனை ஆண்டவர் எப்படி ஒரு நோக்கத்தோட தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய சரீரத்தை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துறாரு பாருங்க. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட, நல்லா கவனிங்க, இவன் யாரு? இவன் ஒரு புறஜாதி, அவனுடைய முப்பிதாக்கள் எல்லாம் விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த இவனை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்றார். கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனையே தெரிந்து கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற உபயோகப்படுத்தி இருக்க முடியும்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால தெரிந்து கொள்ளப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற பலியாக நமக்காக கொடுத்து, நம்ம மூலமா இயேசுநாதர் எவ்வளவு அதிகமா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புவார்ன்றத கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசித்தாலே வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பிச்சிருவோம், குடும்பத்தில் நல்லா வாழ ஆரம்பிச்சிருவோம், நம்முடைய பிரயாசத்தை நல்லா செய்ய ஆரம்பிப்போம். ஏதோ தானோன்னு எந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறவனா இருக்க மாட்டேன். ஏதோ தானோன்னு ஒரு காரியத்தை செய்கிறவனா, ரொம்ப அக்கறை உள்ளவனா, ரொம்ப கரிசனை உள்ளவனா, ரொம்ப யோசித்து ஒரு காரியத்தை புரிந்து தேவன் விரும்புகிறபடி செய்யக்கூடிய நிலைகளில் என்னை நடத்துகிறவனா நான் மாறுறேன். பாருங்க, வாசிப்போமா? முதல் சில வசனங்களை, அதில் இருக்கிறத சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்ற காரியங்கள் பாருங்க, வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களிடத்தில் கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளையும் உடைத்து இரும்பு தாழ்பால்களையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் ஆகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு, நல்லா என்ன சொல்ற பாருங்க, நீ என்னை அறியாம இருந்தோம் உன்னை நான் அழைத்து ராஜ்யங்களை ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வச்சு ஆண்டவர் உனக்கு செய்யற ஒரு காரியம் பாருங்க. சொல்றாரு, உனக்கு முன்பாக எதுவுமே அடைப்பட்டிராதபடிக்கு கோணலானவைகளெல்லாம் நான் செவ்வைப்படுத்தி உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாகிய நான் உனக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கும்படி, இரும்பு தாழ்பால்களை முறிக்கும்படி, பொக்கிஷ கதவுகளை உனக்கு நான் திறக்கும்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இந்த ஒரு கோரேஸ் என்கிற ஒரு மனுஷன், அவன் யாரு? அவன் ஆண்டவரை நம்பி வந்த ஒரு கூட்டத்தில் வந்தவன்ல, புறஜாதிகள் விக்கிரங்களை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தெரிந்து கொள்றாரு பாருங்க. இன்றைக்கு நம்மளையும் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எங்கேயோ இருந்தோம், என்னமோ செய்து கொண்டிருந்தோம். இயேசு நம்மளை தேடி நமக்கு அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து அவருடைய சரீரத்தினால நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து, இன்றைக்கு அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினாலே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்னும் பலியினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் அதை நம்புற? கர்த்தருடைய கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்.
எங்கேயோ இருந்த நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய நாமத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இப்ப நம்ம காட்டுறாரு. தேவ சித்தத்தை செய்ய ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் மேல வைக்கிறாரு. ரொம்ப அற்புதமானது பாருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை, ஒரு அழைப்பை, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த கோரேஸ் மேல வைக்க முடியும்னா, நான் சொல்றேன், இயேசுவினுடைய சரீரத்தினால மீட்கப்பட்ட நம்ம மேலையும் இயேசுநாதர் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய அழைப்பையும் அவருடைய அபிஷேகத்தையும் என் மேல வைக்கும் போது, தேவ சித்தத்தை செய்ய என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த தடைகள் எல்லாம் விலகி போகும்படி வழிகளை நமக்கு உண்டாகிறாரா. பாருங்க, இவனுக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னா, அந்த 4ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா சொல்றாரு, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம். நல்லா கவனிங்க, இவனை ஆண்டவர் எந்த அளவுக்கு பெரியவன் ஆக்குறாருன்னா, அவன் போய் அவன் யுத்தம் பண்ற எல்லா யுத்தத்திலையும் அவனுக்கு வெற்றி கொடுக்கிறாரு. அந்த நாட்களில் கவனிச்சிங்கன்னா, அந்த பாபிலோன் தேசத்தார்கள் யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சிறைப்பிடித்து இஸ்ரவேல் ஜனங்க கையில் இருக்கிற எல்லா செல்வங்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போனார்கள். பாபிலோன் சேனை வருதுன்னு சொன்னாலே எந்த தேசமும் பயப்படுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேனை, மிகப்பெரிய விதத்தில் அவர்கள் யுத்தம் செய்வாங்க. அவங்க போன எல்லா இடத்துலையும் ஜெயம் கொண்டவர்கள். ஆனால் இங்கே ஒரு மனுஷனை, ஒரு பெர்சியன் ராஜாவை இந்த கோரேஸை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை ஒரு நோக்கத்தோடு அவனை அழைத்து அவனுக்கான அபிஷேகத்தை கொடுத்து இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவனை ஒவ்வொரு வெற்றி மேலே வெற்றியை கொடுத்து எல்லா வாசல்களையும் திறக்கிறாரு, புதையல்களை அவனுக்கு திறக்கிறாரு, பொக்கிஷ கதவுகளை அவனுக்கு நேராக திறக்கிறாரு. திறந்து என்ன செய்கிறார்னா, எந்த அளவுக்கு அவனை பெரியவன் ஆக்குறாருன்னா, பாபிலோன் தேசத்தையே சிறைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இவனை பெரியவன் ஆக்குறாரு. சிறைப்பிடித்த பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா, இவன் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, அந்த தேசத்துல இருக்கிற பாபிலோன் தேசத்துல இருக்கிற அடிமைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கான ஒரு நோக்கத்தை இவன் மேல வைத்திருந்தார். என்ன மாதிரி ஒரு நோக்கம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை செய்வதற்கு இந்த கோரேஸ் என்கிற ராஜாவை அவனை பல ஜெயத்தை, பல யுத்தங்களை செய்ய வச்சு, ஜெயிக்க வச்சு, பாபிலோனையே தான் கையில சிறைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் கையில் அதை ஒப்பு கொடுத்து, பாபிலோன் தேசத்திலே அவன் சிறப்பிச்ச பிறகு அங்கேயே அவனை ஒரு அதிகாரமுள்ள ஒரு நிலையில் அவனை ஏற்படுத்தி, இப்போ அங்கே அவன் ராஜாவா மாறின பிறகு இப்போ ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதுக்கான வேலையை செய்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளையை விடுவிப்பதுக்கு எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை அவனை எடுத்து அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து, அந்த நோக்கத்துக்கான அழைப்பை கொடுத்து, அந்த அழைப்புக்கான அபிஷேகத்தை கொடுத்து, செய்ய முடியாததெல்லாம் அவனை செய்ய வைக்கிறார். இவன் இப்படிப்பட்ட மாபெரும் காரியம், இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இவன் அடைவான்றதை யாருமே கற்பணிக்க முடியல. அப்படி கற்பணிக்க முடியாத பாபிலோனியை வீழ்த்தி, பெரிய ஒரு சேனையை வீழ்த்தி, அவர்களுடைய இரும்பு தாழ்பார்களையும் பொக்கிஷ கதவுகளையும் இவனுக்கு ஆண்டவர் திறக்க வச்சு, அதான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகள் என்ன பண்ணுகிறேன், செவ்வையாக்குறேன். அடைப்பட்ட வாசலை திறக்கிறாரு, போக முடியாத இடங்களுக்கு போக வைக்கிறாரு, ஜெயிக்க முடியாத யுத்தங்களை ஜெயிக்க வைக்கிறாரு. ஏன்னா ஒரு நோக்கம் இருக்கு. இந்த கோரேஸ் மூலமா பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதுக்கான காரியத்தை ஆண்டவர் இவன் மூலமா செய்யணும்னு ஒரு நோக்கத்தை வச்சு, அந்த நோக்கத்துக்கான அழைப்பை கொடுத்து, அந்த நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றுவதற்கான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்க கவனிச்சுப்பாங்க, இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் தேவனுடைய சித்தத்தை செய்யற அறிவை நம்ம கொடுக்குறாரு, அதுக்கு நம்ம மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நான் இஷ்டம் போல வாழ்றவன் இல்லை, இந்த சரீரத்தை இஷ்டம் போல உபயோகப்படுத்தும். இந்த சரீரத்தின் மூலமா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டு, எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மீட்கப்பட்ட ஒரு நிலையில என்ன கர்த்தர் கொண்டு வந்து அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சரீரம் உபயோகமாக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அழைப்பை இந்த சரீரத்திலிருந்து செய்யும்படி அதெல்லாம் செஞ்சான் பாருங்க. இந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட உடனே விடுவிக்கக்கூடிய வேலையை செய்யறான். என்ன மாதிரி ஒரு விடுதலை பாருங்க ஜனங்களுக்கு உண்டாகி நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏன் ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை உபயோகப்படுத்தி பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களை விடுவித்ததுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், அவர்களை விடுதலை பண்ணுவது நோக்கம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து மறுபடியும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்து தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கான வேலையை செய்வதற்கான உன்னதமான நோக்கத்தை இந்த கோரேஸ் மேல வச்சிருந்தாரு. அதனால்தான் அவனுக்கு ஜெயம், அதனால்தான் அவனுக்கு செல்வத்தை சுகந்தரிக்கிறதுக்கான ஜெயத்தை கொடுக்கிறாரு. ராஜாக்களை வீழ்த்துகிறான், பாபிலோனை சிறைபிடிக்கிறான், இவ்வளோ மாபெரும் காரியத்தை செய்யறான். எதுக்குன்னா, வெறும் தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கிறது மாத்திர, அந்த ஜனங்களை விடுவித்து அந்த ஜனங்களை கொண்டு, இஸ்ரவேல் என்னும் அந்த ஜனங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு பெரிய நோக்கத்தை இந்த ராஜா மேல கர்த்தர் வச்சிருந்தாரு. நல்ல கவனிங்களும், எங்கேயோ இருந்த ஒரு ஆளை எடுத்து அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளை விடுவிக்கவும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான உன்னதமான நோக்கத்தை இந்த கோரேஸ் ராஜா மேல கர்த்தர் வச்சிருந்தார். அதை செய்வதற்கு கர்த்தர் கோரேசுடைய சரீரத்தை, அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மூலமா தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை பலப்படுத்துகிறார். இந்த சரீரத்துக்குள்ள எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் செய்கிறார். இந்த சரீரத்துக்குள்ள நமக்கு உணர்வு உண்டாகிறார் பாருங்க. ஏன்னா எனக்கு காட்டுறாரு, தேவ சித்தத்தை செய்வதற்கான நோக்கத்தை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். என் வாழ்க்கையில் எனக்கு நோக்கமே இல்லை, நான் என்ன செய்ய போறேன், இல்லை, உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இன்றைக்கு உங்களை தேவனுடைய பிள்ளையா வச்சிருப்பாருன்னா, நான் சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கான திட்டத்தை, பர்பஸை, நோக்கத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான நோக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்கோன்னா, நான் சொல்றேன், அதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதற்காக தான் நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையா இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா, ஏன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அழைப்பை கொடுத்துக்கிறாரு. அந்த அழைப்பு என்ன? இன்னைக்கு நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு வைத்தியம் சொல்ல முடியும்? நம்மளை நோக்கத்தோடு அழைச்சி இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த நோக்கத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவன் கையில எல்லா செல்வத்தையும் கொடுத்தாரா. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவன் கையில கொடுக்கிறார் பாருங்க. இந்த கோரேஸ் கையில இதெல்லாம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் நோக்கத்தை, நம்ம கையில சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை கொடுக்கும் போது நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், இந்த சரீரத்துக்கு ஆண்டவர் இந்த நன்மையெல்லாம் கொடுக்குறாருன்னா ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. சில கிறிஸ்தவம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், இந்த உயர்வுலாம் வேண்டாம். சில நேரம் என்ன பொருளாதார நன்மையை கர்த்தர் நம்ம கொடுக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் அந்த பணத்தை கையில் தொடுறதே இல்லைங்க, இந்த பணத்தை தொட்டா அது ஒரு பிசாசு, அந்த பிசாசு என்ன பிடிச்சிக்கும், அதனால நான் தொடுறதில்லை, என் மனைவிட்ட கொடுத்துட்றேன், அந்த பிசாசு அதுகிட்ட போட்டோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்படி இதை பிசாசுன்னு நினைக்கிற ஒரு ஆளை என்னன்னு சொல்றது? இந்த கோரேஸ் ராஜா கையில ஆண்டவர் செல்வ திரைச்சலை கொடுத்தலாம். அவன் சொல்லுவான், ஐயோ இது பிசாசு, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு அவன் விட்டானா? ஏன்னா அவனுக்கு தெரியுது, இதெல்லாம் கொடுக்குறாருன்னா கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை என் மூலமா செய்வதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குறாரு, என்ன நம்புறாரு, எனக்கிட்ட இந்த காரியத்தை ஒப்புவிக்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புறாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, என்ன இன்னைக்கு ஆண்டவர் நோக்கத்தோட அழைச்சிருக்க, ஒரு ஊழியக்காரனா, ஒரு பிரசங்கியாரா இருக்கும்படி என்ன தேவன் அந்த நோக்கத்தோட தான் என்ன அவருடைய சித்தத்தை செய்யும்படி வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உங்களை ஆண்டவர் ஊழியக்காரனா பிரசங்கிக்கிறபடி கத்த வச்சிருக்கிற, நாங்களாம் வீட்டில் சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு சமைச்சிக்கிட்டு வீட்டை பெருக்கிட்டு என்ன இருக்கும்போது இதை ஒரு வேலை நமக்கு வேற இதை வேற கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் அந்த
வேலையிலும் அவருடைய மகத்துவமான நோக்கத்தை நிறைவேற்ற வச்சிருக்கிறாரு. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு குடும்பத்தையே கொடுத்துருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு குடும்பத்தை, ஒரு சந்ததியை உங்க கையில கொடுக்கிறாரு. அந்த சந்ததியை ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற உங்களை நம்பி உங்க கையில அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்காருன்னும் போது நீங்க எவ்வளவு உத்தரவாதத்தோட ஆண்டவரை சார்ந்து நீங்க செய்யும் போது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அவருடைய நோக்கம் நிறைவேறாமல் இருக்காது. நிச்சயமா நிறைவேறுவதற்கு ஏதுவான விதத்தில் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் சொன்ன பாருங்க, இந்த கோரேசுக்கு நோக்கத்தை மாத்திரம் ஆண்டவர் காட்டல. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த கோரேசு கையில் ஆண்டவர் நோக்கத்தை கொடுத்து அந்த நோக்கத்துக்கான அழைப்பை கொடுக்கிறார் பாருங்க. நல்லா கவனி. எதற்காக இந்த கோரேசு அழைக்கப்பட்டானா? செல்வத்தை ஆதாயம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டான். நிறைய கிறிஸ்தவன் நம்புறதே இல்லை. சிலரெல்லாம் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்ன்றதை விளங்கிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த காரியத்தை விளங்கி கொண்டா தவறாக நம்முடைய வாழ்க்கை போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்காம இருக்கிறோம். இந்த கோரேசுக்கு தெரிது, என்ன ஆண்டவர் ராஜாவாக வச்சு இத்தனை யுத்தங்களை ஜெயிக்க வச்சு பொக்கிஷ கதவுகளாம் திறந்து என்ன ஒளிப்பிடத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் என் கைக்கு கொண்டு வர வச்சிருக்கிறாருன்னா, ஏன்னா என்ன ஆண்டவர் செல்வத்தை ஆதாயம் பண்ணும்படி, செல்வத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறாரு. நம்ம கையில் ஆண்டவர் என்ன ப்ரொஃபஷனை கொடுத்துருக்கிறார், என்ன வேலையை கொடுத்துருக்காரு, அது ஒரு அழைப்புங்க. என்ன ஒரு ஊழியக்காரனை அழைச்சி இந்த வேலையை செய்யும்படி எனக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறார். உங்க கையில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறார், என்ன பொறுப்பை கொடுத்துருக்கார், அது ஒரு அழைப்பு. சிலரை ஆண்டவர் பணத்தை சம்பாதிப்பதுக்கான அழைப்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த பணத்தை அவன் சம்பாதிக்கும் போது அவனுக்கு தெரியும், கர்த்தர் இதை என்ன சம்பாதிக்க வர எதற்காக? ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எனக்கு அந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை சிலருக்கு அதை ஆண்டவர் உணர்த்தி காட்டுவார். இந்த கோரேசு ராஜாவுக்கு அதை உணர்த்தி காட்டுறார். இவனுக்கு திரளான செல்வ திரட்சியை கொடுக்கிறார். செல்வத்தை ஆதாயம் பண்ணும்படி அவனை அழைச்சார். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு பாருங்க, அவனுக்கு மிக திரட்சியான செல்வத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னா, அவனை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டு வேண்டிய சகல காரியங்களுக்கும் இவன் பொருளாதாரத்தை கொடுப்பதுக்கான ஒரு ராஜாவா இருக்கும்படி இவன் கையில செல்வத்தை கொடுத்தாராம். அப்ப கவனிச்சு பாருங்க, இவனை அதற்காகவே கடவுளை அழைச்சாரு. எஸ்ராவின் புஸ்தகம் பாருங்க, அதுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கணும் பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை ஒரு சில விஷயங்களில் ஆண்டவர் நம்மளை ஈடுபடுத்தும் போது நம்ம சொல்லக்கூடாது, நம்மளாம் இதுக்கு லாய்க்கில்லை, நமக்கு எதுக்கு இது ஒம்புப்பா அப்படின்னு போயிடக்கூடாது. ஆண்டவர் இந்த காரியங்களை, சில காரியங்களை உங்களை வச்சு சுதந்திரிக்கும் போது உன்னை விளங்கி கொள்ளணும், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். 2ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும் இணைஞ்சு? எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. பரலோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமது ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யார் சொல்றா? கோரேசு சொல்றான் பாருங்க. எல்லா ராஜ்யங்களையும் கையில கொடுத்து எல்லா ராஜ்யத்தில் நான் சுதந்திரிக்கும் போது அதனுடைய செல்வம்லாம் என்கிட்ட வருது. பொக்கிஷ கதவுகளை திறந்து பொக்கிஷங்களை எல்லாம் கர்த்தர் என் கையில வர வச்சாரு. எதுக்கு சொல்றான்? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை என் கையில கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் சில காரியத்தை அழைத்து உங்களை கொண்டு செய்வதற்கான ஒரு அழைப்பை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கும் போது அதை அற்பமா நினைக்காதீங்க. உங்க வேலையை ஒரு அற்பமா நினைக்காதீங்க, உங்க பொறுப்பை ஒரு அற்பமா நினைக்காதீங்க. ஏன்னா அந்த காரியத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அறிந்து செயல்படுவோம். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருந்து வல்லமையா அவர் கிரியை செய்வார். இந்த கோரேசு அப்படிதான் அழைச்சார் பாருங்க. அவனை தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து
அந்த நோக்கத்துக்கான அழைப்பை கொடுக்குறாரு. அவனே பிரமிக்கிறான். நானா இந்த ஜெயத்தெல்லாம், எனக்கா இந்த வெற்றிலாம் கிடைக்குது, இப்படி எனக்கு பொக்கிஷ கதவெல்லாம் திறக்கப்படுது, எனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளெல்லாம் கத்த செவையாக்குறாரு, எப்படி ஆகுது, இது எனக்கு ஏன் நடக்குது? அவனுக்கு புரிய வைக்கிறாரு. என் ஆலயத்தை கட்டுவதுக்காக உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்பா. என் ஆலயத்தை கட்டுற மக்கள் எங்க இருக்கிறாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாபிலோன்ல இருக்கிறாங்க. அவர்களை விடுவித்து அவர்களை கட்டவிழ்த்து நீ கொண்டு வந்து எருசலேமுக்கு அவர்களை அனுப்பி, நீ அனுப்பும் போது சும்மா வெறும் கையா, நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க அந்த அதிகாரத்தை. சொல்றாரு ஆண்டவர், அவங்கள அனுப்பும் போது சும்மா வெறும் கையை அனுப்பாத, எல்லா செல்வத்தையும் கொடுத்து அனுப்பு. அதுக்கு தான் உங்க கையில் இந்த செல்வத்தை ஆதாயம் பண்ணும்படி உன்னை அழைச்சிருந்தேன். அவனும் கொடுக்கிறான், ஜனங்களையும் கொடுக்க வைக்கிறான். ரொம்ப அற்புதம் பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவானா, அவனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் கத்த செய்ய வைக்க முடியும். ஏன் செல்வத்தை கொடுக்கிறாரு? ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் நான் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி ஆண்டவர் எனக்கு உயர்த்துறாரு? ஏன் தோத்து கொண்டிருந்த எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு? எனக்கு ஏன் ஆண்டவர் நன்மைகளை என் கைக்கு வர வைக்கிறாரு? வர வைக்கும் போது இதெல்லாம் யோசிக்கணும். இந்த கோரைஸு காட்டுறாரு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்குறேன், ஏன்னா என் ஆலயத்தை கட்டக்கூடிய வேலையை உன் கையில் கொடுத்துருக்குறேன். அந்த ஆலயத்தை கட்டுற ஜனங்க இங்கே இருக்கிற அவங்கள விடுவித்து அவங்கள நீ அனுப்பு, எருசலேமுக்கு அனுப்பு. அவங்கள அனுப்பும் போது செல்வத்தோடு அனுப்பு. அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க, இதெல்லாம் இருக்கும் பாருங்க. சொல்றாரு, அவங்களை அனுப்பும் போது செல்வத்தோடு அனுப்பு. அதுக்கு தான் உனக்கு திரளான செல்வத்தை, பொக்கிஷ கதவுகள்லாம் உனக்கு நான் திறந்து விட்டுருக்கிறது. எதற்காக? நீ என் ஆலயத்தை கட்டும்படி என்னுடைய வேலையை உன் மூலமா செய்வதற்காக உன் கையில் கொடுத்துருக்குறேன்பா. நான் சொல்றேன், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை சில காரியங்களில் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அப்படிப்பட்ட வழிகளை கத்தர் உங்களுக்கு திறப்பார், உங்களுக்கு உயர்வை கொடுப்பார், சில நன்மைகள் உங்கள் கைக்கு வர வைப்பார். வர வைக்கும்போது நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நீ தானப்பா என் உழைப்பை ஆசீர்வதிக்கிறீ, நீ கையிடும் வேலையில் என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீரே, நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, இப்போ என் கையில் இந்த ஆசீர்வாதம் நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? நீர் என்ன செய்ய விரும்புகிறீரு? ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, என் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீர், என் மேலே ஒரு அழைப்பை வச்சிருக்கிறீர், அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான அபிஷேகத்தை என் மேலே வச்சிருக்கிறீர், என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த அபிஷேகம் இருக்கிறவன் இந்த தேவனுடைய நோக்கத்தையும் அழைப்பையும் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மேல கத்தர் வைக்கிற அபிஷேகம் இருக்கு பாருங்க. அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? அவனை சுயமா செயல்பட வைக்காது, அவனை தேவ சித்தத்துக்கு நேராக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு மனுஷனை மாத்தோம். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இயேசுநாதருடைய பாதத்தில் கொண்டு வந்து விலை உயர்ந்த தைலத்தை, பெர்ஃப்யூமை கொண்டு வந்து ஊத்தினா பாருங்க. எல்லாம் சொன்னா, என்ன வேஸ்ட் பண்றா, ஒரு வருஷம் சம்பாத்தியத்தை வேஸ்ட் பண்ணிட்டாலே, ஒரு நொடி பொழுதுல வேஸ்ட் பண்ணிட்டாலே, எல்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் சுத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? சீசன் என்ன சொல்றான்? இதை செய்யறதுக்கு பதிலாக ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா நலமா இருந்திருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியுது, நோக்கத்தை அறிஞ்சிருக்கிறா, அவளுடைய அழைப்பை அறிஞ்சிருக்கிறா, அவன் மேல கத்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை அறிஞ்சதுனால கரெக்டா கொண்டு போய் யாருக்கிட்ட ஊத்தணுமோ, யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கரெக்டா போய் கொடுத்தா பாருங்க. இயேசு நான் சொல்றேன், அவளை தடை பண்ணாதீர்கள், தேவ சித்தம் நிறைவேற அவதை செய்கிறாள். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பாரு, உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை உயர்த்தி அலங்கரிப்பார், நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களெல்லாம் நீங்க தாண்டி வரும்படி செய்வார். ஏன் செய்கிறார்னா, அவருடைய சித்தத்தை நீங்க இந்த சரீரத்தின் மூலமா செய்வதுக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு அழைப்பையும் ஒரு அபிஷேகத்தையும் உங்க மேல வச்சிருக்கிறார். இதை புரிந்து ஒரு மனுஷன் நடப்பானா, செயல்படுவானா, ஜெபிப்பானா, நான் சொல்றேன், அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் அவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைப்பேனா, அவர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஏன்னா இப்போ எனக்கு தெரியுது, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தை நான் காக்கணும், பேணி காக்கணும். இந்த சரீரத்தை இஷ்டம் போல கெடுப்பதுக்கும் கெடுதியான காரியத்துக்கும் என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கக்கூடாது. தேவன் வாழ்கிற சரீரமா, தேவன் விரும்புகிற பரிசுத்தமான சரீரமா நான் வைத்து தேவன் நோக்கத்தையும் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அழைப்பையும்
தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றுவதற்கான அபிஷேகம் என் மேல் கொடுக்கப்படும். இந்த அபிஷேகத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா அனுகூலமான காரியங்களை எடுத்து உபயோகப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி நான் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வதற்காக இந்த சரீரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அறிந்த கோரேஸ் மூலமாக, கோரேஸின் காலத்தில் அவனுடைய ராஜ்ய பாரத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. எஸ்ரா எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்ட மக்கள் அங்கே இருந்து ஆசாரியர்களும் இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான திறமை உள்ளவர்களை அழைத்து கொண்டு வந்து செல்வத்தோடு வந்து எல்லா வசதிகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன் இது நடந்துச்சுன்னா, கோரேஸ் என்கிற ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய தான் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினாலே. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ சித்தம் நிறைவேற உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும்னு உங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டுவார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்தில் நீர் எங்களை கேட்க பண்ணின இந்த வசனம், சில நேரம் இந்த சரீரத்தில் ஏன் வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு இந்த சத்தியம் ஆண்டவரே ஒரு அற்புதமான உண்மையை, வாழ்வதற்கான நோக்கத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக நீர் வந்தீர், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய சரீரத்தை நீர் உபயோகப்படுத்தினீரே ஆண்டவரே. நோக்கம் மாறாமல் அந்த சரீரத்தை பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்ற இயேசுவே நீர் உபயோகப்படுத்தினீரே. நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை வேற எதுக்கும் நாங்கள் உபயோகப்படுத்தாம தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. அந்த நோக்கத்துக்கான அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கான அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதை வீணடித்து நாங்கள் வாழாதபடிக்கு நாங்கள் அந்த ஆண்டவரே உமக்கு பிரியமான விதத்தில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாய் இந்த கேட்ட வசனங்கள் எல்லாம் உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள ஆண்டவரே கோரேசை நீர் ஒரு உதாரணமாக காண்பித்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாபெரும் காரியத்தை உம்மால செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு நீர் ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க வேலையில நாங்க இருக்கிற இடத்தை கொஞ்சம் அற்பமா நாங்க நினைத்தது உண்டு ஆண்டவரே, அதை நாங்க இனி அப்படி நினைக்காம கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் மிக பெரிதா இருக்கும். என்னை கொண்டு கர்த்தர், நம்மை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து தேவனே உம்முடைய சித்தம் நிறைவேற இந்த சரீரத்தை நாங்கள் எப்பொழுதும் உமக்காகவே பயன்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.